ஹாய்ங்க, வெல்கம் டு கேஎம் ட்ராவல் விலாக்ஸ். நம்ம ப்ராகோட சீரீஸில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அஸ்ட்ரானமிக்கல் கிளாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அஸ்ட்ரானமிக்கல் கிளாக்னா என்னென்னா, இதை விண்மீன் கடிகாரம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க அப்படின்னா, 1410 மிக்குலாஸ் அப்படின்ற ஒரு வாட்ச் செய்கிறவர் தான் செஞ்சுருக்காரு. இவருக்கு துணையாக யான் சிந்தேல் அப்படின்ற ஒரு மேக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமிக் படித்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. இது சும்மா வாட்சாக மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காருனா, ஒவ்வொரு மணி நேரத்துலையும் வெளியில் வந்து அந்த 12 அப்போஸ்தலர்கள் வந்து அந்த ஜன்னல் மாதிரி இருக்குல்ல, அது வழியாக வந்து வெட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த 12 அப்போஸ்டல்ஸும் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு மீனிங்கும் இந்த இதுக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக டிசைன் பண்ண இந்த கிளாக் வந்து வேற எங்கேயும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாஸ்டர் ஹானுஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரோட கண்ணை வந்து இது பண்ணிட்டாங்க. அடுத்து நீ இது மாதிரி வேற எங்கேயும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி பார்வையை வந்து இழக்க செஞ்சுட்டாங்களாம். ஆனால் இதுக்கு எந்த வரலாறும் இல்லை, ப்ரூஃபும் இல்லை. இது ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாக் எப்படி இருக்குன்னாங்க, சூரியன் எப்போ உதிக்குது, இப்போ எந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி சந்திரன் எப்போ உதிக்குது, எப்போ மறையுது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த கிளாக்கோட முள்ளு வந்து காட்டுமா. அப்புறம் இந்த கிளாக்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ல அப்படி காட்டாமல், இது வந்து சன் எப்போ மறையுதோ, அதாவது சூரியன் எப்போ மறையுதோ அப்போவே அன்னைக்கு டேட் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த கிளாக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. 1945 நடந்த 2ஆம் உலகப் போரில் இந்த கிளாக் வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 தான் இதை மறுபடியும் இந்த பழைய மாதிரி சரி பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு எலும்புக்கூடு வந்து பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்மளோட மனித வாழ்க்கை வந்து ஒரு பெர்மனன்ட் இல்லாமல் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒன்று அப்படின்றத மீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து ஒரு நேரம் மட்டும் காட்டாமல் ஒரு அழகான ஆர்கிடெக்சரையும் அறிவியலையும் உள்ளடக்கிய ஒரு ஆன்மீக சிந்தனையான ஒரு மாயாஜால கிளாக்கு அப்படின்னே இதை சொல்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு கிளாக் கண்டுபிடிச்ச பெருமை வந்து பெருமைக்குரிய விஷயம் தானுங்க. இது சிட்டி சென்டரில் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ வேகமாக போய் முன்னாடி நின்றுக்கிறோமோ அவ்வளோ வேகமாக நம்ம அழகாக அந்த பிளேஸை பார்க்கலாங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா, செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு பழமையான பிரிட்ஜுக்கு தான் போகிறோம். இந்த பிரிட்ஜோட பேர் சார்லஸ் பிரிட்ஜ். இது ஒரு கல்பாலம். இது எங்கே இருக்குன்னா, வல்டாவா அப்படின்ற ஒரு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. 1357ஆம் ஆண்டு கிங் சார்லஸ் 4 இந்த பிரிட்ஜை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யார் உதவியோடு கட்டியிருக்காருன்னா, பீட்டர் பார்லர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கோத்திக் கட்டிட கலைஞர் தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காரு. அவ்வளோ அழகாக மனுஷன் ரசித்து கட்டியிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு ஜூடித் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பழைய பாலம் இருந்திருக்கு. ஆனால் 1170 அந்த பாலத்தை நிறுவியிருக்காங்க. அப்புறம் 1342 ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சான் இந்த வல்டாவா ரிவரில். அப்போது அந்த பிரிட்ஜை அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ 1357 சார்லஸ் வந்து இப்படி ஒரு பிரிட்ஜு கட்டலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் இது எப்போ கட்டி முடிச்சிருக்காங்கன்னா, 1402ஆம் ஆண்டு தான் கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இந்த பாலம் கட்டியிருந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜோட மொத்த நீளம் எவ்வளோனா 516 மீட்டர், அகலம் வந்து 10 மீட்டர், அப்புறம் 16 வளைவுகள் இருக்கான். முழுக்க கற்களாலே வச்சு கட்டியிருக்காங்க. ஏதோ சாண்ட்ஸ்டோன் சொல்கிறாங்க, அந்த கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டே அந்த வல்டாவா ரிவரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே ஒரு காமாக நம்ம அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. இந்த பாலத்துலங்க 30 சிற்பங்கள் இருக்கு. பாறை சிற்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஆப்போசிட் சைடுன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுல அடிஷனலா சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறையா போர் வந்து 2ஆம் உலகப் போர் அந்த மாதிரி நிறையா போர்களையும் நிறையா வெள்ளங்களையும் இந்த பாலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பெருமையும் இந்த பாலத்துக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாலத்துல வந்து வண்டி போறதுக்கும் அலோவ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இது நடக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நிறையா படங்களும் இந்த பாலத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஹாலிவுட்டில் ஏதோ மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு மூவி இருக்கான். அந்த மூவி வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹிந்தியில் ஏதோ ராக் ஸ்டார் மூவி, அப்புறம் ஷாருக் கான் மூவி ஏதோ ஒரு மூவி சொல்கிறாங்க. அந்த மூவிலாம் இந்த பாலத்தில் தான் எடுத்திருக்காங்க.
சார்லஸ் நடந்த பிரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி ஷாருக் கான் நடந்த பிரிட்ஜ்லேயும் நான் நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாலமும் அந்த பாலத்தில் அந்த இடைக்கிடையில இருந்த அந்த சிற்பங்களையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ஏதோ நான் ஒரு ஒண்டர்லேண்டில் போகிற மாதிரி இருந்தது. அந்த அந்த ஆர்கிடெக்சரே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஊசி ஊசியாக ஏதோ ஒரு மேஜிக் வேர்ல்டில் போகிற மாதிரி இருந்தது. அதோட இந்த பகலில் பார்க்குறதோட இந்த பாலத்தை நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த இடைக்கிடையில் அந்த சிற்பங்கள் மாதிரி இருக்குல்ல, அந்த சிற்பங்கள் தான் இவங்க இப்போ லேட்டராக 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் நிறுவியிருக்காங்க. இதில் ஒரு ஃபேமஸான ஒருத்தரோட சிற்பம் இருக்கான். அவர் பேர் என்னன்னா செயின்ட் ஜான் ஆஃப் நெப்போமக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு கத்தோலிக் மதத்தோட புனிதர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, போர்ச்சிய மன்னர் வந்து அவர் பேர் என்னென்னா வென்சஸ்லாஸ் IV அப்படின்ற ஒரு கிங் வந்து இவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொன்று இந்த வல்டவா ரிவரில் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிங்கோட ஒய்ஃப் வந்து என்ன ஜான் ஆஃப் நெப்போம்கிட்ட கன்ஃபஸ் பண்ணாங்க, அந்த உண்மையை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கத்தோலிக் மதத்தின்படி என்ன கன்ஃபஸ் பண்ண உண்மையோ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே மறுத்துட்டார். அதனால அவர் டார்ச்சர் பண்ணி கொன்று தூக்கி போட்டதாக கதைப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவர் ஒரு சிம்பிள் ஆஃப் இன்டெகிரிட்டி ஒரு உண்மையின் உருவமாக இருந்தனால இவரை வந்து புனிதராக கொண்டாடுறாங்க. அவருக்கு அங்கே ஒரு ஸ்பெஷல் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இந்த பிரிட்ஜில். இந்த கிங் சார்லஸ் மட்டும் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு நான் தேடி பார்த்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்களாங்க, இவர் வந்து ஒரு பழமையான சார்லஸ் யூனிவர்சிட்டியும் கட்டியிருக்காரு 1348ஆம் ஆண்டு. இதுதான் மத்திய ஐரோப்பாலே ஒரு மிக முக்கியமான பல்கலைக்கழகமாக இப்போவும் விளங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் தான் அந்த செக் ரிப்பப்ளிக் வந்து முன்னேற ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் வளர்ச்சிகள் வந்து நிறையா வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செக் ரிப்பப்ளிக்கோட ஒரு மேக்ஸிமம் பகுதியை வந்து முன்னாடி பொஹேமியா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிராக் அப்படின்ற ஒரு தலைநகரத்தையே இந்த சார்லஸ் வந்து வளர்த்துருக்காரு. ரோமானிய அரசின் மிக முக்கியமான ஒரு அரசராக இவர் இருந்திருக்கார் கிங் சார்லஸ். மக்களுக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இவரோட மறைவுக்கு பின்னாடி இவரோட மகன் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இங்கே தான் கதையில் ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு தெரியுமா? நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு கத்தோலிக் புனிதரை ஒரு கிங் கொண்டுட்டாருன்னு, வென்சஸ்லாஸ் IV. அவர் யாருன்னா நம்ம கிங் சார்லஸோட பையன். அவர் தான் அந்த மத போதகரை கொன்று அந்த வல்டவா ரிவரில் தூக்கி போட்டார். செம்ம ட்விஸ்ட் இல்லை? அப்படி ஒரு கிங்குக்கு இப்படி ஒரு சன்னு. அப்புறம் இது தாங்க அந்த பிரிட்ஜோட நைட் வியூ. செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு மேஜிக் வேர்ல்டில் போகிற மாதிரி இருக்கும். ஹாரி பாட்டர் மூவி அதெல்லாம் அப்படியே நம்ம அதில் அந்த இதுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நீங்களும் அதை பாருங்கள். ஒவ்வொரு சிற்பத்துக்கு பின்னாடியும் லைட் வச்சுருப்பாங்க. அதனால் அது கொஞ்சம் கிளாராக அப்படி இருக்கும். பட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும். ஐ என்ஜாய்ட் அ லாட். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. அப்புறம் இங்கே இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் மே 16ஆம் தேதி போப்போ அப்படி இல்லைன்னா போப்போட வழிகாட்டுதலின்படி யாராவது ஒருத்தர் வந்து இந்த பிரிட்ஜில் இருக்க ஒரு லேம்ப் வந்து ஏற்றுவாங்க, லைட்னிங் பண்ணுவாங்க. ஏன்னா செயின்ட் ஜான் ஆஃப் நெப்போம் இங்கே தானே தள்ளப்பட்டு கொல்லப்பட்டார். அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த லைட்டை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஏற்றுவாங்க. அது ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஒரு நேர்மையின் பரிசுத்தமாக இருந்ததுக்கு அவரை கொண்டுட்டாங்க அப்படின்றனால அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க அந்த டே. அப்போ உண்மையாக இருந்தால் எல்லா ஊர்லேயும் கொண்டிருக்காங்க, எல்லா கிங்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த நைட் வியூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பாய்ங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பிராக் கேசலுக்கு போகிறோம். முன்னாடி போகிறது என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய்.